Very good evening, everybody. Thank you for this wonderful opportunity to meditate on God's word and God's name, Jehovah Rapha, which I have chosen, the God who heals. And let me sing a song. Jehovah Rapha, Jehovah Rapha, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. தேங்க்யூ காட், தேங்க்யூ ஸோ மச். நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவரே. அப்பா, நன்றி ராஜாவே. இந்த நாளுக்காக தேர்ந்துப்பட்ட உங்களுடைய பேர் ஜெகோவா ராஃபா. அப்பா, சுகம் தந்தீரே, எங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா, எங்களை இம்மட்டமாக நடத்தி வந்தரே, அது கொடான கோடி நன்றி அப்பா. அப்பா, எங்கள் வாழ்வில் எவ்வளோ ஒரு சோகங்கள் கஷ்டங்கள் மலை போல வந்தாலும் அதை பனி போல நீங்கள் வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, உம்மால கூடாது ஒன்றுமே இல்லை ராஜாவே. அப்பா, எவ்வளோ சிக்னஸை நீங்கள் தூக்கி போட்டிருக்கீங்க ராஜாவே. அப்பா, இந்த நாளுக்கான தியானத்தை நீங்கள் வழி நடத்துங்க, நீங்கள் முன்னாடி நடத்துங்க. நான் பேசுவதில்லை ஆண்டவரே. அப்பா, நீங்கள் என்னை வழி நடத்தி நீங்கள் பேச வைங்க. Today's word is taken from the Bible word, that is Jeremiah chapter 17 verses 14, a prayer for healing. Heal me, O Lord, and I will be healed. Save me, and I will be saved. For you are the one I praise. And the next one is Exodus chapter 15 verses 26, a promise of healing. For I am the Lord who heals you. The Lord's promise that He will heal us. The Lord always guides us and always leads us through His way. The sickness or whatever, whichever it comes, it will be healing through Jesus Christ. ஸோ நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஒரு லைவான எக்ஸாம்பிள் ஜோபை எடுத்துருக்கலாம். யோபுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ உடம்புல எவ்வளோ வியாதி வந்துச்சு, எவ்வளோ அவருக்கு ஓடு எடுத்துட்டு சொரியக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு அவர் லைஃப்ல. பட் கடவுள் சிக்னஸ் அவர் மேல அலோவ் பண்றாரு. எதுக்கு அலோவ் பண்றாருன்னா, ஹி வாஸ் அ வெரி வெரி டியரஸ்ட் பர்சன் டு காட். ஸோ சேட்டன் கேட்குறப்போ, ஐ வாண்ட் டு டெஸ்ட் யுவர் பர்சன் அப்படின்னு சொல்றப்போ ஜோபு மேல கடவுள் டெஸ்ட் பண்ண விடுறாரு. ஸோ ஹீ வாஸ் சச் அ ஃபேத்ஃபுல் பர்சன். அவர் லைஃப்பில் எவ்வளோ அவருக்கு கஷ்டம் வந்தாலும் அவர் பேர் பண்ணிட்டு இருந்தார் கடவுளை. ஹீ வாஸ் ஆல்வேஸ் பிரேசிங் தட். ஒரு சின்ன நம்பிக்கை அவருக்கு. அந்த ஒரு சின்ன நம்பிக்கை அவரை ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு கடவுள் கொடுத்தாரு. ஹீ டச்ட் ஹிம், ஹீல்ட் ஹிம். அண்ட் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பிளைண்ட் மேன் அவரு இது பண்ணியிருக்காரு, டெஃப்க்கு இது பண்ணியிருக்காரு, பீப்புள் ஹூ வேர் நாட் ஏபிள் டு வாக் பண்ண வச்சிருக்காரு, டெத்துலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. அண்ட் த விமன் ஹூ வாஸ் நாட் வெல், அண்ட் தட் இஸ் மேத்யூ chapter 4 verses 23. Jesus went through Galilee teaching in there, proclaiming the good news of His kingdom and healing every disease and every sickness among the people. And Mark 2 verses 17, then Jesus said to her daughter, your faith has healed you. Go in peace and be free from your sufferings. So, the person who suffered from a very long time, a female who had, suffering from many years. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. ஸோ ஜீசஸ் அங்கே வாக் பண்ணுறப்போ ஜீசஸை அவங்க தொட்டாங்க. ஓகேவா? தென் ஜீசஸ் said a word. Your faith has healed you. Faith is a very big word. And if you have a faith, like ஒரு அப்பா ஒரு குழந்தைய எடுத்துன்னு போகிறப்போ அவர் தொலைக்கவே மாட்டாருன்னு அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு ஃபேத் இருக்குமோ அந்த லேடிக்கு அவ்வளோ ஒரு ஃபேத்தோடு அந்த ஃபீமேல் தொட்டவில்லை.
அவங்க ஹீல் ஆனாங்க. ஹீல் ஆயிட்டு ஸோ கோ அண்ட் ஃப்ரீ வித் யுவர் சஃபரிங். ஸோ கடவுள் சுகம் கொடுத்தா அது வந்து நிரந்தரமான ஒரு யூனோ ஃப்ரீடம் நம்மளுக்கு. ஸோ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு ஹீல் அஸ். ஸோ லெட் அஸ் ப்ரே அண்ட் close this. So thank you God, thank you for this wonderful opportunity. And you are the healer. You have healed us in many sufferings. You have always been with us. So whoever is watching it, maybe I don't know what kind of disease or what kind of illness they are going through, might be through the mind, heart, or whatever. God, you are the healer. Touch them. You are the only person who can deliver them. You heal them and touch them and deliver us from everything. Thank you. Amen. In the name